வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் எது மாதிரி ஒரு தாக்குதல் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த தாக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக சனி இருக்கிறார், அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல ராகுவும் ராசிக்குள்ள கேதுவும் நீடித்திருக்கிறார் மார்ச் மாதம் முழுவதும். இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், புதன், சூரியன், இந்த 3 கிரகம் பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்கிறார். எங்க சேர்றார்? சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல சேர்றார். ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காம்பினேஷன். இதில் சுக்கிரன் மட்டும் 8ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இப்போ சுக்கிரனும் 8ல் போயிட்டார், சனியும் 8ல், 7ஆம் இடத்துல ராகுவோட கிரகணம் ஆகக்கூடிய அமைப்பு சூரியன் பெறுகிறார். சூரியன் யாரு? உங்களுடைய ராசி அதிபதி. அதே சமயத்தில் புதனும் பெறுகிறார். அப்படிங்கிறப்போ மார்ச் மாதம் குறிப்பாக சொல்லணும்னா முதல் 2 வாரம் மார்ச் 15 வரைக்கும் கொஞ்சம் சிம்மராசிக்காரங்களாம் பொறுமையாக மனக்கலக்கங்கள் இல்லாமல் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருவின் 9ஆம் பார்வை பெறுகிறார். ஸோ குருவின் 9ஆம் பார்வை பெறுவதனால ஒரு பெரிய பிரச்சனைகள் அப்படிலாம் இல்லை. ஆனாலும் அந்த சூரியன் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி ராகுவோட சேரும் பொழுது எப்போ சேர்றார்? மார்ச் 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சூரியன் 14 டிகிரி 16 டிகிரி, ராகு 14 டிகிரியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 டிகிரி சேர்றாங்க மார்ச் 1ஆம் தேதி. ஸோ அப்படி சேரும் பொழுது ராசி அதிபதியே ராகுவோட சேரும் பொழுது அதே சமயத்தில் செவ்வாயும் பக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் யாரை டீல் பண்ணுறீங்க வாழ்க்கையில், நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய யார்? உங்களுடைய ஸ்பவுஸ், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அதே மாதிரி உங்களுடைய பங்குதாரர்கள், கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், எல்லாமே உங்களுடைய வேலையாட்கள் யாரை நீங்கள் டெய்லி மீட் அவங்களோட பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். வந்து நீடிக்காது, வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை நிவர்த்தி. இப்படி தான் கர்மா செயல்படுகிறது. இப்போ உலகமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த கும்பத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. அதே சமயத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து உங்கள் தனி மனித ஜோதிடத்துக்கு உங்கள் ராசி அதிபதியே கொஞ்சம் பாதிப்பு உள்ளாகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பட் குருவின் பார்வையினால் பெரிய வாழ்க்கையை பிரட்டி போடுற அளவுக்கு ஒன்றும் நடந்துடாது. அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. திருமண விஷயங்கள் கலப்பு திருமணமெல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா ராகு சம்மந்தப்படுறார், அப்படியாவது சுக்கிரனும் சனியோட சேர்றாரு பார்த்தீங்களா? அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு லவ் மேரேஜு, வேறு மதத்தை விரும்புகிறவங்க, கிறிஸ்டின், இந்து முஸ்லீம், அது மாதிரி வேறு மதத்தில் இருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. குருவின் பார்வை அதை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும், கன்சென்ட் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த அஷ்டம சனிலையும் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? எல்லாமே சந்தோஷமாக நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளானைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த மாதம் எப்படி நடக்குமோங்கிற மாதிரி கொஞ்சம் மனக்கவலைகளும் கிளாரிட்டி கொஞ்சம் குறைவாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எது மாதிரி அமைப்புகள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தீங்கிற ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போகுது, அந்த தசநாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசுனதில் எப்படி இருக்கார், புக்திநாதன் இப்படி இருக்கிறாருங்கிறலாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உன்னுமே துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த ஃபியூ மந்த்ஸ் அடுத்த சில மாதங்கள் எப்படி இருக்கிறது,
அடுத்த சில ஆண்டுகள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் வந்து லாங் டேர்மில் இருக்குது, எது மாதிரி விஷயம் ஷார்ட் டேர்ம் இருக்குங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் போட்டு துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து அது மூலமாக எந்த நேரத்தில் எது செய்யலாம், எது நடக்கும், எந்த நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், எப்போ நடந்துட்டா பரவாயில்ல, எப்போ வெளிநாடு வாய்ப்புகள், எப்போ வந்து வேலை மாற்றம், எப்போ தொழில் மேன்மை, எப்போ கடன் அடைதல், எப்போ சில எதிர்பார்க்குற பணவரவு வரும், சுப விஷயங்கள் எப்போ நடக்கும், குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ குழந்தை கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்கும், அது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான சில விஷயங்களுக்கு நம்ம கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் பொழுது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு உறுதுணையாக வந்து உங்களை மேலும் குழப்பாமல், கிளாரிட்டியோட அதிகம் மிகைப்படுத்தாமல், பயமுறுத்தாமல், எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு வந்து தென்படுகிறது, எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நடக்க காமிக்குது நம்ம ஜாதகம் அப்படிங்கிறத மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம நல்ல தசாபுக்திகள் உங்களுக்கு போகும் பொழுது நான் சொன்ன இந்த தீமையான சில பலன்கள் சொல்லியிருந்தேன்னா அது ரொம்ப கம்மியாகவும், மிகவும் சுமாரான ஒரு பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் உங்களுக்கு போகும் பொழுது நான் சொன்ன தீமையான பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் உங்களோட ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக பார்க்கும் பொழுது தான் முழுமையான அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் பண்ணி அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையை திட்டமிட்டு தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து கரெக்டாக நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்ன, நமக்கு தகுதி என்னவோ அதை மேலும் நாம் ரெட்டிப்பாக்கி நம்மளுடைய பலனை, நம்மளோட ரிசல்ட்டை ரெட்டிப்பாக்குற விஷயங்கள் எப்படி, அதுக்கு டைமிங் என்ன, எந்த நேரத்தில் எது செஞ்சோம்னா நமக்கு கரெக்டாக விழும் அப்படிங்கிறதை தெரிந்து நம்மளுடைய ஃபார்ச்சுனேட்டான ஃபீல்டு என்ன, நமக்கு வரக்கூடிய அருமையான துறை எது நமக்கு லாபத்தை கொடுக்கும், எது நமக்கு சரி வராது, வேலையா தொழிலா, எது மாதிரி விஷயங்கள்ங்கிறதெல்லாம் நம்ம ஜாதக அடிப்படையிலான ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கு, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, திக்பலம் என்ன இருக்கு, குருவின் பார்வை யார் யாருக்கு கிடைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா யோகமா இருக்கோ அந்த கிரகத்தின் சார்ந்த தொழிலோ வேலையோ அதில் போனோம்னா நம்ம உண்மையிலேயே சீக்கிரமா எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதே சமயத்தில் நமக்கு வேணுங்கிற ரெகக்னிஷன், நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்னவோ அதை வந்து தேவையற்ற விஷயத்தில் போய் அதை செலவிட்டு சமய விரயங்கள் பண விரயங்கள்லாம் பண்ணாமல் ஈஸியாக நம்மளோட எளிதில் எதிர்நீச்சலே போடாமல் நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுதுங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் கோல்ஸ், வாழ்க்கை குறிக்கோள்களை அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சாஸ்திரம் மூலமாக நம்மளை பற்றி நாமளே தெரிந்து கொண்டு நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து தேவையான விஷயங்களை சரியான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நாம ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியாக தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரளா முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லிடுறோம். யாரு வேணாலும் தங்கி படிக்கலாம். அது கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன், ஜோதிடர், பாலக்காடு. நாம பாத்தீங்கன்னா கேரளா முறையிலையும் தமிழ்நாட்டு முறையிலையும் ஜாதகம் பார்க்கிறோம். உங்கள் ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகளை தர முடியும். ஏன்னா எந்த ஒரு ஜாதகமும் ஜெயிக்க பிறந்த ஜாதகமே. அது எங்க ஒளிஞ்சிருக்கு, அதை எப்படி செயல்படுத்தலாம், அதுக்கு என்னென்ன விஷயம் எங்கெங்க கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கும். அப்போ அதை முயற்சி பண்ணி நம்ம வெற்றி பெற வைக்கலாம்.
இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்மம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? சிம்மம் ராசிக்கு மார்ச் மாதம் நல்ல ஒரு சூழ்நிலையை தருமா? நல்ல ஒரு வெற்றியை தருமா? இல்ல சனி பகவானுடைய ஏதாவது தாக்கத்தால ஒரு மாற்றங்கள் வருமா, தடுமாற்றங்கள் வருமா அப்படிங்கிறது தான். ராகு சதய நட்சத்திரத்துல போயிருக்கார். அவருடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜெயத்தை தருவாரா, இல்ல சங்கடத்தை தருவாரா, முன்னேற்றத்தை தருவாரா? இந்த மார்ச் மாதத்திலிருந்து எப்படி செயல்பட போறோம், இந்த மார்ச் மாத செயல்பாடு எவ்வளவு தூரம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்ச் மாதத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க போகிறார்கள். அவர் உங்க ஜாதகத்துல வலுவா இருந்துட்டா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலை தான். வலுவு கம்மியா இருந்தா கொஞ்சம் இருந்த சூழ்நிலை காட்டிலும் கொஞ்சம் நிதானமா போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். அது இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிலேயே கேது பகவான் உட்காந்துருக்கார். கேது பகவான் உட்காந்து 7ஆம் வீடா கும்பராசியை பாக்குறாரு. அந்த கும்பத்துல இப்ப 5 கிரகம் இருக்கிறது. அப்போ கும்பத்தில் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி, உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி எல்லாம் போய் 7, அதாவது பாதகம் சாதகம் எல்லாமே கலந்து வரப்போகுது. அதுல உங்க ராசியில யார் பலமா இருக்காங்களோ அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு பவரா கிடைக்கும். உங்களுடைய ஜென்ம காலத்துல ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன கிரகம் பலமா இருக்கோ அதுக்கு உண்டான நன்மைகள் வரப்போகுது. இது பொதுவான இப்ப நம்ம அமைப்புல எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சிம்ம ராசிக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் கிடைத்தாவது தீர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு முற்றுப்புள்ளிக்கு வரணும். அது வந்து உங்களுக்கு ஃபேவராகவும் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பாதிப்பாகவும் இருக்கலாம், ஆனா அது முடிஞ்சிடும். அதே மாதிரி எதிரிகளுக்காக நீங்க வந்து முயற்சி பண்ண விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்துல வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அரசாங்கம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அப்போ நீங்க உதவிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாட்டுல வந்து நல்ல ஒரு உறுதியான ஒரு முடிவெல்லாம் இந்த மாசம் எடுப்பீங்க. இதுதான் சரின்னு இது வரைக்கும் வச்சிருந்த அனுபவத்தை வச்சு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு பிரகாரம் நடக்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சிம்மம் ராசிக்கு முடிவு பிரகாரம் நடக்கிறது சிறப்பா இருக்கும். அப்போ உங்க வெற்றிக்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் நேரம் தவறாமையை கடைபிடித்து செய்கிறது. இப்ப முடிவு பண்ணீங்கன்னா அதை அப்பவே செஞ்சுக்கிறது. அதே மாதிரி கூட்டாளிகளுடைய ஐடியாவை கேட்காம அந்த துறையை சேர்ந்தவர்கள், நீங்க எந்த துறையில போயிட்டு முயற்சி பண்ண போறீங்களோ, இல்ல எந்த இடத்துல உதவி கேட்க போறீங்களோ, எந்த இடத்தில் ஒரு மருத்துவம் பார்க்க போகிறீங்களோ, எந்த இடத்தில் ஒரு செயல்பாட்டை செயல்படுத்த போகிறீங்களோ, அங்க இருக்கிற அனுபவப்பட்டவங்க கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து செய்யறப்போ நீங்க வெற்றியை அனுபவிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அது நல்ல ஒரு வெற்றியாகும். அப்போ அதே போல உங்களுடைய ஒவ்வொரு திறமைகளுக்கும் உண்டான ஒரு செயல்பாடு இந்த மாதத்திலிருந்து புறப்பட போகிறது. அப்போ குடும்பம்னு எடுத்துக்கிறப்போ குடும்பத்துல வந்து உங்களுக்கு புது உறவுகளோ, புது வருகை, இல்ல புது நண்பர்களால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அதே மாதிரி தொழில்ல வந்து புது முயற்சி, இடமாற்றம், ஊர் மாற்றம், உங்களுக்கு ஒரு உயர்வான பாதைகளுக்கு உண்டான மாற்றம் எல்லாம் வரப்போகுது. அதே மாதிரி சொந்த தொழில் பண்றவங்களுக்கு சொந்த தொழில்ல ஏதாவது லோனு பேங்க் விஷயமா நம்ம சம்மந்தப்பட்டிருந்தோம், இல்லை யாருக்கையாவது சீட்டு நாட்டு போட்டு பணம் கேட்டிருந்தோம் அப்படின்னா அதனால் ஒரு புதிய வளர்ச்சிக்கு உண்டான விதத்துல செயல்படுத்தி புதிய பரிணாமத்துல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு வருது. அதே மாதிரி வண்டி வாகனம், இல்ல வண்டி வாகனத்தை வச்சு தொழில் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதத்துல இருந்து ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். அப்போ இந்த சூழ்நிலைகள்ல ஒரு தடுமாற்றம் இருக்கு அப்படின்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறார். அஷ்டம சனி பகவான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வந்து கெடுத்துடுவார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அதனாலதான் சனி பகவான் வந்து தடுமாற வைக்கிறார். அப்போ அந்த தடுமாற்றம் எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு 8ங்கிற ஒரு இடத்துல போய் இருக்கிறதுனாலதான் பாதிப்பு அப்படின்னு சொல்ல. அது திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கு, அதுலதான் திடீர் யோகமும் இருக்கு. அப்போ அந்த யோகமும் அதிர்ஷ்டமும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணோம்னா அவருடைய தன்மை குறைவாகும். அப்போ இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா படிப்பு விஷயமெல்லாம் வந்து
இப்போ ஒரு உயர்வான சூழ்நிலை தான் காமிக்குது, நல்ல இடத்தை தான் காமிக்குது. அதனால உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு படிப்புல எல்லாம் ஒரு நல்ல பர்சன்டேஜ் எடுக்கிறது, மார்க் எடுக்கிறது, இந்த விஷயமெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ ஒரு நண்பர் வண்டி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, நண்பர் வண்டி எடுத்துட்டு போற போல கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறது நல்லது. ஹெல்மெட் கொண்டு வைக்கிறது நல்லது. பாக்கெட்ல லைசன்ஸ் இருக்குதான்னு பாத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த மது பழக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அதாவது ராத்திரி தனிப்பட்ட முறையில நம்ம ரெஸ்ட் எடுக்கிறப்ப அந்த தொடங்கி வச்சுக்கலாம். வண்டி ஓட்டுறப்போ பிடிக்கிறப்போ பகல் சமயத்துல தேவையில்லாத ஒரு வழக்கு சங்கடங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதாவது உறவுகளை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலை, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாமே வருது. அதுல எல்லாமே இப்ப வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றியான சூழ்நிலையா இருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து பொது பலனா தான் சொல்லிட்டு வரும். இந்த பொது பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% 60% கரெக்டா தான் இருக்கும். 50% 60% கரெக்டா தான் வரும். ஏன்னா அந்த கிரகம் அந்த சூழ்நிலையில் இருக்கிறதையும் செயல்படுத்தும். அப்ப இந்த செயல்படுத்தக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், அந்த நல்லது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்க ஜனனகால ஜாதகமும் சப்போர்ட் பண்ணும், கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் அந்த வெற்றியை நீங்க பார்ப்பீங்க. அப்போ அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டத்துல போய் பேசுறப்போ, இல்ல ஒரு கூட்டத்தை சேர்த்து நடத்தும் பொழுதோ, இல்ல ஒரு கூட்டமா இருக்கும் இடத்தில் போகும் பொழுதோ, மலைப்பாதைகளில் செல்லும் பொழுது, அதே மாதிரி இந்த இப்போ டிரைவரா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சிம்ம ராசியில டிரைவரா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அசால்ட்டா இல்லாம என்ன நேரமும் கவனமா இருக்கணும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ உறவுகளால் நன்மையும் உண்டு, உறவுகளால் பாதிப்பும் இருக்கு. அது வந்து அவங்கள நீங்க எடுத்துக்கிற விதத்துலதான் இருக்கு. அதே மாதிரி நல்லுறவுகளை கண்டுபிடித்து அவர்களோடு பழகக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் உங்களை செயல்படுத்த போகிறது. வெற்றி கிடைக்கும். அப்போ சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா சீற்றம் குறைவாக இருந்தால் ஏற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை மேல் இருக்கும் எல்லா தெய்வத்தையும் வழிபடலாம். பிரதோஷ வழிபாடு, சிவராத்திரி வழிபாடு, மாச சிவராத்திரி வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த தள்ளு வண்டியில உணவு விற்பனை செய்பவர்கள், வயதானவர்கள், ஒரு 60 வயசுக்கு மேல வயதான அம்மா அப்பா தள்ளு வண்டியில உணவு விற்பனை பண்றாங்கன்னா, அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி, அவங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது, அவங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி உங்களால இயன்ற உதவி செய்யுங்க. அவங்களுடைய வருவாய் அதிகரிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அது வந்து உங்களுடைய ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும், நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி அப்பளம் பொரிச்சு தானமா கொடுங்க. அப்பளம், இந்த அப்பளம் பொரித்து தானமாக கொடுப்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் தரும். என்னப்பா அப்பளத்துக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்பளம் வந்து சனி சூரியன் காம்பினேஷன். அப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு 8ல போய் உட்காந்துருக்கார், சூரிய பகவான் வந்து சனி பகவான் வீட்டிலேயே உட்காந்துருக்கார். அப்போ இந்த தடையை அந்த அப்பளம் உடைப்பது போல் அது உடைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இல்ல முடியல, என்னால கொடுக்க முடியல, ஒரு அப்பள பாக்கெட் 10 ரூபாய் பாக்கெட் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கலாம், அது சிறப்பை தரும். வணக்கம், வாழ்க வளமுடன்.